வடிவேல் எறிந்த வான்பகை பொறாது பகுருளை ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் வென்று தெற்றிசையாண்ட தென்னவன் வாளி என்று சிலப்பதிகாரம் காடுகான் காதையில் இளங்கோவடிகள் குறிப்பிடுவது வடிவேல் எறிந்த வான்பகை பொறாது என்கின்ற பொழுது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு 3000 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பே வடிவேல் எறிந்த வான்பகை வேல் எறிந்து வான்பகை வென்ற வீரமிகு பூமி பகுருளி ஆறும் பன்மலை அடுக்கமும். பன்மலை அடுக்கம் என்று சொன்னால் மேற்கு தொடர்ச்சி மலை போல ஒரு பெருமலை இருந்ததாகவும் அந்த பெருமலையின் ஊடாக பகுருளி ஆறு ஓடியதாகவும் 46 அரசுகளுக்கு மேல் தமிழர்கள் ஆட்சி புரிந்ததாகவும் 46 நாடுகள் அங்கு இருந்ததாகவும் அங்குதான் சங்கத்தமிழ் ஓங்கி சிறந்து செழித்ததாகவும் பொங்குதமிழ் இலக்கணம் வரையுறுத்ததாகவும் சிலப்பதிகாரம் காடுகான் கதையில் குறிப்பிடுகின்ற அந்த பகுதி ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு கட்டத்தில்தான் இழிந்து பறந்து கிடந்த அந்த நிலப்பகுதி, சிறந்து கிடந்த அந்த நிலப்பகுதி, குமரி கண்ணாக திகழ்ந்த அந்த நிலப்பகுதி, பகுருளி ஆறு ஓடி அந்த நிலப்பகுதி ஆழி பேரலை என்றும் கொடும் தாக்குதலில் நிலமெல்லாம் கடலுக்குள் அடியில் சிக்குண்டு அதில் மிச்சம் மீதி இருக்கின்ற ஒரு பகுதியாகத்தான் இலங்கை தீவு இருந்தது. அந்த இலங்கை தீவில்தான் ஓங்குதமிழ் படைத்த சங்க இலக்கியம் படைத்த தமிழர்கள் மீதி ஆதாரங்களோடு வாழ்ந்தார்கள். எனவேதான் அஞ்சுதலை கெஞ்சுதலை அல்ல, தமிழன் அஞ்சாதலை 10 தலை ராவணன் பரம்பரையாக கொட்டுப்பறை முழங்கு என்று சொன்ன வீர பரம்பரையின் அடையாளமாக ராவணன் பூமியாக அங்கே ஈழம் இருந்தது, தமிழ் ஈழம் இருந்தது. அந்த பழந்தமிழ் பூமி அங்கு வீரம் செறிந்த மக்கள் வாழ்ந்தார்கள். எப்படி தமிழ் பூமியாக பகுருளி ஆறும் பன்மலை அடுக்கமும் திகழ்ந்த ரெபுலியா கண்டத்தில் பகுருளி ஆறு ஓடியதோ அதை போல அங்கே வீரம் விளையாடியதோ வடிவேல் முருகனின் போல எப்படி இலங்கையிலே வீரத்தின் விளை நிலமாக திகழ்ந்தான் ராவணன். அந்த பரம்பரையில்தான் காந்தலூர் சாலை களமறுத்தருளி என்ற ஒரு பழம்பாடலுக்கு ஏற்ப தஞ்சை ராஜராஜ சோழன் கட்டியாண்டான். 48 நாடுகளை, தெற்காசியாவிலேயே அதிக நாடுகளை வென்று படை நடத்தி நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணியை உருவாக்கி, மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்பதால் யானை கட்டி போரடித்த தமிழ் தேசத்தை உருவாக்கி வீரத்தின் விளைநிலமாக கடலில் கப்பல் செலுத்தி அதன் மூலமாக உலக நாடுகளை வென்று உயர்ந்த தஞ்சை கோபுரத்தை ராஜராஜேஸ்வரத்தை அமைத்து வீரத்தை விளைநிறுத்தினான் தஞ்சை ராஜராஜ சோழன். சேரன் செங்குட்டுவன் கனக விஜயன் வடபுலத்தில் தமிழர்களுடைய வீரத்தை இழித்தும் பழித்தும் பேசினான் என்ற ஒரு காரணத்திற்காக வடக்கே சென்று இமயத்தில் கல்லெடுத்து அதை போரில் வென்ற கனக விஜயனின் தலையில் ஏற்றி கங்கை கரையில் கொண்டு வந்து அந்த கண்புடை தெய்வம் கண்ணகிக்கு சிலை வடித்தான் சேரன் செங்குட்டுவன். அது மட்டுமல்ல, கரிகால் பெருவளத்தான் இமயத்தின் உச்சியில் புலி வில் கயல் பொறித்த தமிழ் கொடியை தன் காதலியின் தலையில் பூச்சுடுவதைப் போல இமயத்தின் உச்சியில் புலிக்கொடி நாட்டினான் கரிகால் பெருவளத்தான். அதோடு மட்டுமா 12,000 சிங்களர்களை கொண்டு வந்து சிறைபிடித்து கொண்டு வந்து கை விலங்கிட்டு கொண்டு வந்து காவிரி ஆற்றின் குறுக்கே பிரளயமாக பொங்கி பிறவகித்து நொங்கு நுரையுமாக ஓடிய காவேரியின் குறுக்கே கல்லணையை கட்டி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வீரத்தை நிலைநாட்டிய வீர திருமகன்தான் கரிகால் பெருவாளன். அதை போலவே தான் நீர்ப்படை, நிலப்படை, நீர் விசும்பு படை என முப்படை கண்டான். எம் தாயக தமிழ் நிலத்தை எம்பென ஒப்படை என்றான் மேதகவே பிரபாகரன். கழுத்தில் சயனடு குப்பிகளோடு 100 கொடு பீரு கொடு புரியாணி சோறு கொடு என்று கேட்டு கூலிக்கு மாரடிக்கின்ற தமிழகத்து இளைஞர்களுக்கு மத்தியிலே அங்கே கையில் சயனடு குப்பி கொடு என்று கேட்ட இளைஞர்களை முன்னிறுத்தி வீர தமிழ் மகனாக மேதகுவே பிரபாகரன் அங்கே தமிழ் ஈழம் அமைப்பதற்காக 32 நாடுகள் எதிர்த்த போதிலும் களம் நின்றான்.
திருகோணமலையை அமெரிக்கா கேட்டது கடற்தளம் அமைப்பதற்காக. அவன் மறுத்தான். தமிழ் ஈழத்தை இன்னொரு மாநிலமாக இந்தியாவில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தால் கூட இந்தியா ஆதரித்திருக்கும், அமெரிக்கா ஆதரித்திருக்கும். ஆனால் அதற்கு உடன்படாமல் தமிழ் ஈழத்தை அடைந்தே தீர்வேன் என்று தன் உயிரையும் பொருட்படுத்தாது, தன் குடும்பத்து உயிரையும் பொருட்படுத்தாது கடைசி வரையில் களத்தில் நின்றான் மேதகவே பிரபாகரன். அந்த பிரபாகரின் வழித்தோன்றல்களாக 1,40,000 மக்கள் அங்கே முள்ளிவாய்க்காலில் மூச்சடங்கி போனார்களே. கண்ணீர் சிந்துகின்ற அவலம் நிகழ்ந்ததே. வீரம் செறிந்த அந்த மக்கள் ஒருவேளை கஞ்சிக்கும் சோற்றுக்கும் வலியற்று கிடந்தார்களே. கொத்து குண்டுகளுக்கு அவர்கள் இரையானார்களே. சதை துணுக்குகளாக இரத்த வெள்ளத்தில் சாய்ந்து கிடந்தார்களே. முள்ளிவாய்க்காலில் ஓடுகின்ற நீரில் அவர்கள் இரத்த வெள்ளம் பெருவெள்ளமாக பெருக்கெடுத்ததே. அந்த காட்சியை ஐநாவின் பான் கி மூன் 1,40,000 பேர் கணக்கெடுத்து சொன்னார்களே. நீதி கிடைத்ததா? நியாயம் கிடைத்ததா? உலக அரங்கில் தமிழர்களுக்கு இந்த அளவில் கண்ணீர் விட்டு கதறி போதும் நீதி கிடைக்கவில்லை, நியாயம் கிடைக்கவில்லை. முள்ளிவாய்க்கால் முடியவில்லை, முளைப்பான் பாரடா தமிழ் பிள்ளை என்று தமிழ் கூறும் நல்லுலகத்தில் ஆன்றோர்கள் சான்றோர்கள் சபையில் பெருநாயகனாக திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்ற பாடலுக்கு ஏற்ப 6 படை கண்ட முருகனுடைய கையில் வேலோடு இன்றைக்கு 6 படையில் இருக்கிற முருகனை போன்று கையில் வேல் முருகன் குமரி முதல் சென்னை வரையில் தீ கிட்டும் தீரர்கள் கூட்டத்தை இணைத்து, தமிழ் தேசிய உணர்வாளர்களை இணைத்து, தமிழ் உணர்வாளர்களை ஒன்றிணைத்து இன்றைக்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களின் பேரெழுச்சியாக பெருந்தீபமாக திருவண்ணாமலை தீபமாக கொழுந்து எரிகின்ற தீ பந்தமாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் உரிமைகளை பேணி பாதுகாக்கின்ற உரிமை போர்க்குரலாக உரிமை குரலாக வெடித்து பிரளயமாக எரிமலை குளமாக நிற்கக்கூடிய ஆற்றல் மிகு செயல் வீரன், அஞ்சா நெஞ்சன், மக்கள் தொண்டன், மனிதநேய பண்பாளன், உள்ளங்கவர் கல்வன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் தலைவர் ஆரியூர் இளவல் வேல் முருகன் அவர்கள் கரம் கோர்த்திட வீரத்தோடு விழுப்புண் ஏந்திய வீர தியாகிகள் வாழ்ந்த விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சியில் கோட்டை கொத்தளமும் நிறைந்த செஞ்சி கோட்டையிலே குமரியின் கோட்டையிலே குதிரையின் குளம்படி சத்தமும் யானைகளின் பிளிரல் சத்தமும் வேல் பொருந்திய வீரர்களின் விற்புறமும் நிறைந்த போர்க்களமும் நிறைந்த அந்த மாபெரும் இடத்திலே செஞ்சியிலே மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு மாபெரும் மாநாடாக நடக்கிறது. தமிழர்களே அணிதிரண்டு வாருங்கள், தமிழர்களே அணிதிரண்டு வாருங்கள், ஒன்று திரண்டு வாருங்கள், பெரும்படையாய் கூடுங்கள். செஞ்சியிலே மே 18 வேல்முருகன் அவர்கள் தலைமையில் என்று சொல்லி என் தாய் தமிழ் உறவுகளுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். திருத்துறைப்பூண்டி சக்திவேல்.